வணக்கம் மக்களே! நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் தெம்பு வந்திருக்குது. ஆனா இருந்தாலும் திரும்பவும் இது போக்கூடாது அப்படின்னு மனசார வேண்டிக்கிறேன். நான் இருக்க வரைக்கும் இது இருக்கும்னு நெனச்சுக்கிறேன். என்னமோ இது மேல அலாத பிரியம்ங்க. அந்த குட்டிகளும் அதே மாரி தான் பார்க்குறேன். அத விட ஒரு 10 மடங்கு இது மேல எனக்கு ரொம்ப மனசு ஈர்ப்புத்தன்மை வந்துருச்சு. என்னால சொல்லக்கூட முடியல. அழுகை வருது. ஆனந்த கண்ணீர். 1 வாரம் கரெக்ட்டா நேத்தோட 1 வாரம் முடிஞ்சுதுங்க. ஞாயித்துக்கிழமை போச்சு. ஞாயித்துக்கிழமை நைட்டே வந்துருச்சு. நேத்து நைட்டு 11 மணிக்கு வந்து ஒவ்வொரு வீடா கீழ அது வர தெரியாம போயிருச்சு. எப்படியோ மறந்துருச்சு. டென்ஷன் ஆகி ஏதோ வர தெரியாம போய், சரிம்மா சரிடி. ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்லடா. ரொம்ப இளைச்சு காலெல்லாம் நடக்க முடியாம போச்சுங்க. எட்டு வச்சா வலிக்கிட்டு போகுது. ஒரு 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 வாரம் சாப்பிடாம தண்ணி, சாப்பாடு இல்லாம, நேத்தெல்லாம் பார்த்தா அந்த விரவ கட்டை ஒரு கட்டை இருக்கும்ல, கட்டை தூக்குனா எப்படி இருக்கும்? அது மாரி விரைச்சு போன மாரி இருந்துருச்சுங்க. எனக்கு ரொம்ப இதாயிருச்சு. அப்ப இங்க வரல, இந்த வீட்டுக்கு வந்து வரல. மேல வீட்டுக்கு போயிருச்சு. மேல வீட்டுக்கு போய் அவங்க கதவ போட்டு கத்திருக்க மாட்டேங்குது. அப்புறம் அவங்க தமிழ்காரங்க அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க. 11 மணிக்கு கதவ தட்டி சொன்னாங்க. "உங்க பூனை வந்துருச்சு. எங்க வீட்டுக்கு வந்தது. இந்த படியில உட்கார்ந்திருக்குது" அப்படின்னாங்க. அப்புறம் போய் நானு போனதே ஜிமிக்கி அப்படின்னேன். உடனே கத்திட்டு ஓடியாந்துச்சுங்க. நடக்க முடியாம காலெல்லாம் கீழ பின்னாடி கால் தாங்க டேமேஜ் ஆயிருந்துச்சு. அத காட்டுறதுக்கு விட மாட்டேங்குது. அது மேல எடுத்தா வலிக்க மாட்டேங்குது. சரிடி, சரிடி. ம், ம். சரி, சரி. சரிடா, சரிடா. அந்த பயம் பூனைக்கு புடிச்சு 2 நாள் பூனைக்கு அங்க சண்டை போட்டுச்சுங்க. அவங்க சொன்னாங்க, பூனைக்குட்டி 2 சண்டை போட்டுட்டு இருக்குது. என்ன கலர் அப்படின்னாங்க, சாம்பல் கலர் அப்படின்னேன். அந்த பூனைக்குட்டி இன்னொரு கலர் வந்து சிகப்பு கலர் ஏதோ இருந்துச்சு இருக்குது அப்படின்னாங்க. நேத்து மதியம் கூட அங்க நான் அந்த இடத்துல போயி இந்த வீட்டுக்கு வர தெரியாம, சரிடா, சரிடா. ம். சாப்பிட்டியா சாமி? சரிடி. பயந்துகிட்டு குட்டிட்டுலாம் போ மாட்டேங்குது. இந்த பெரிய பூனைக்கிட்டும் போ மாட்டேங்குது. பயக்குது பூனை கண்டா. எல்லாம் கடிச்சு வச்சுச்சு நிறையா. ஏன் சாமி? அதுக்கு வந்து எட்டி பாக்குது. சரிடா, சரிடா. என்கிட்ட மட்டும் வந்து படுக்குது பக்கத்துல, அது போ மாட்டேங்குது. கம்முனு இருக்குது. ரொம்ப கத்துச்சு. இப்ப போய் மீன் வாங்கிட்டு வந்து இதுக்கு தனியா செப்பரேட்டா ஒரு ரூம்ல வச்சேன். அதுக்கெல்லாம் ஒண்ணா சாப்பிட்டுச்சு. இந்த பாருங்க வந்து எட்டி பாக்குது ஒண்ணு. மேல வர்றதுக்கு. இது அவ்வளவு பாசமா பாத்துக்குமா அந்த பூனைக்குட்டியில. பாலெல்லாம் கொடுத்து வளர்ந்துச்சு. இப்ப இந்த ஒரு வாரம் கேப்ல உருண்டுட்டே இருக்குது. கிட்ட விடமாட்டேங்குது. கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. மன இது அதிர்ச்சி ஆயிடுச்சு. உண்மையிலேயே ஒவ்வொருத்தருக்கும் இதே ஃபீலிங் இருக்கும். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் நீ அவ்வளவுதான் என்கிட்ட இறந்துருச்சாட்டிருக்குது. நேத்து சாயந்தரம் கூட சொன்னேன் பால்கார் பசங்க கிட்ட. இறந்துருச்சாட்டிருக்குது. அதனால இன்ன வரைக்கும் வராம இருந்துச்சுன்னு ரொம்ப சொல்லியிருந்தேன். நைட்டு நான் நேத்து 5 மணி 6 மணிக்கு பயங்கரமா அழுதுட்டேன். நான் வீடியோல எடுக்கலதான். பயங்கரமா அழுதுட்டேன். சிவபெருமான் சொல்லி ஏன் இப்படி எல்லாம் எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டேன். என்னம்மா என்னம்மா வேலை போறியா? ம், தண்ணி குடிச்சியா நீ? தண்ணி குடிச்சியாடா? குடிச்சுதான் நீ. சரிம்மா சரிப்பா. ம். அம்மா அம்மா இருக்கா? இன்னும் வெளியே போக வேண்டாம் நீ சரியா? கட்டி பிடிச்சு பயக்குதுண்ணா. கடவுள் எனக்கு போதுங்க. எனக்கு இந்த ஒரு சந்தோஷம் போதும். நான் ஒவ்வொரு டைம் நினைப்பேன். ஒரு ஒரு டைம் அழுக வந்துச்சுன்னா செத்துடலாம். எதுக்கு அந்த பூனைக்குட்டி என்னமோ அவ்வளோ செல்லமா வளர்த்திட்டாங்க. அது இடுப்பு ஒடிஞ்சது நல்லா. சின்ன குட்டின்றது இப்படி கையிலேயே வச்சுட்டாங்க வளர்த்துனத. மனுஷனா இருந்தாலும் அப்படித்தான், இதா இருந்தாலும் அப்படித்தான். மனுஷனை விட ஒரு பங்கு எனக்கு இது மேல ரொம்ப ஈர்ப்பு தன்மை வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுது. நான் இந்த ஒரு வாரமா எப்படி என் பொழுது போச்சு. அது வந்து சரியா வீடியோ கூட போடல நான் எதுலயுமே. அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு நேத்து சொன்னேன். சிவன் போட்டாவை கொண்டு போய் ஆத்துல போய் சித்திரவதை ஆடுறது அங்க கொண்டு போட்டுலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நானு ருத்ராச மாலை கூட கழட்டி வச்சுட்டேன். எனக்கு வேண்டாம் உன்னுடைய இதே எனக்கு இவ்வளவு தூரம் அழுக வச்சுட்டேன் அப்படின்னு கெஞ்சி ரொம்ப கேட்டேன். நைட்டு வந்துருச்சு. கண்ணு முன்ன தெரியாத சந்தோஷமா இருந்தேன் நானு. அங்க வந்துச்சு. இரு இரு இரு. அம்மா அம்மா இருக்கு சாமி. ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. பாருங்க பின்னாடி அந்த உடஞ்சது காலு. பாருங்க இந்த இடத்துல உடஞ்சிச்சு இடுப்பு. அந்த கால் ரெண்டு இப்ப நிக்க மாட்டேங்குது. வளைஞ்சுட்டு போகுது. அதனால கையிலே வச்சு சரி கட்டில படுத்து வைக்கிறேன். ஜோரிடி. ம். சரிம்மா இப்ப மீன் நைட்டே கொஞ்சம் அதுவும் அந்த ரூம்ல வைப்பேன். எப்பவுமே அங்கதான் போய் சாப்பிடுவேன். அங்க போய் சாப்பிடல. படுத்து என் பக்கத்துலயே படுத்துருந்துச்சு. அப்புறம் சின்ன கிண்ணியில் போட்டு கொண்டு வந்து வச்சேன். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுச்சு. சாப்பிட்டு அப்புறம் அப்படியே படுத்து தூங்கிடுச்சு. காலையிலயும் என்கிட்டவே இருந்துச்சு போகல. அப்புறம் எந்திரிச்சு பால்லாம் வச்சு பார்த்து குடிக்கல. திரும்பவும் போய் மீன் வாங்கிட்டு வந்து சரி இந்த கட்டில போய் படுத்துக்கோ. சரிங்க. போ போ படுத்துக்கு சாமி. வாலெல்லாம் வேலை செய்யாம ரொம்ப முடியாம என்ன வேண்டாம் அவ்வளவு ஒரு கஷ்டமாயிருச்சு. இங்க பாருங்க சிவன் போட்டா பாத்தீங்களா? கீழே இருக்குது. கீழே அந்த பூனைக்குட்டிக்கெல்லாம் சேர்ந்து தள்ளி விட்டுருச்சு நேத்து. அங்கிட்டு அதை எடுத்து கூட என்னால வைக்க முடியல. நைட் அப்படியே டயர்ட்லயே படுத்துட்டேங்க அழுதுட்டு. அதுக்கப்புறம் நான் 11 மணிக்கு வந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம்
ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னுமே எனக்கு கொஞ்சம் அந்த வலி இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, திரும்பவும் எந்த பூனைக்குட்டிக்கும் இது மாரி ஆகக்கூடாது. வயசாகி வயசாகி இறந்துருச்சுன்னா அது வேறங்க. அந்த காணாம போய் அது வெயில் காலத்துல சாப்பாடு இல்லாம, கஞ்சி இல்லாம எங்க 1 வாரம் பாத்தீங்களா சாப்பிடவே இல்ல. ஒண்ணுமே இல்லைங்க. பொங்கு மாரி இருந்துச்சு கையில எடுத்தா. அந்த பெடிகிரி கொஞ்சம் சாப்பிட்டுச்சு, மீன் இப்ப சாப்பிட்டுச்சு. ம். கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஆனா இருந்தாலும் சிவபெருமான் மேல எனக்கு அந்த கோவம்ங்கிறது இருக்குது. ஏன்னா, ஒரு வாயில்லா ஜீவன கொண்டு போய் எங்கேயோ கொண்டு விட்டு, அது பூனைகளா புடிச்சு, புடிச்சு டெய்லி கடிச்சு, கால்லாம் ஊன முடியாம இருக்குது. ஆஸ்பத்திரி கூட்டி போகலாம் அப்படின்னு நெனச்சேங்க. ட்ரிப்ஸ் போட்டு வரலாம். ரொம்ப டயர்டா இருந்தது. அப்புறம் போறதுக்கு முடியல. எனக்கும் உடம்பு செட் ஆகல. என்னால போ முடியல. எனக்கு அந்த குட்டி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இனிமேல் இது மாரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கிறேன் நானு. நன்றி, வணக்கம். உங்ககிட்டலாம் சொல்லி சொல்லி அழுதேன். இன்னைக்கு உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்குது. அது போதும். நன்றி, வணக்கம்.